ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் ப்ராஜெக்டில் ரோட் சேஃப்டி அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரோட் சேஃப்டிக்கான ப்ராஜெக்டு இது பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டரோட அட்டையில் தான் பண்ணுறோம். அந்த அட்டையில் இந்த க்ரீன் கலர் ஷீட் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரோடுக்கு பிளாக் கலர் ஷீட் பேஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம இந்த கேலண்டர் அட்டையில் க்ரீன் கலர் பேஸ்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி கடையில் நிறைய கிடைக்குது, நிறைய கலர்ஸில் கிடைக்குது. இதில் ஃபஸ்ட் நம்ம க்ரீன் கலர் செலக்ட் பண்ணி ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீன் கலர் பேஸ்ட் பண்ணிடுறோம். இது நம்ம ரோடு ஒட்டிட்டோம் அப்படின்னா சைடில் இருக்கிறது எல்லாமே ஒரு கிராஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போது அந்த கேலண்டர் அட்டையில் ஃபுல்லாக க்ரீன் கலர் ஷீட் ஒட்டிட்டு சென்டரை மார்க் பண்ணுறோம். சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி அந்த கலர் பேப்பரோட சைஸ் ஈவனாக, ஏன்னா சென்டர் டு சென்டர் போனோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ரீசன்னால் சென்டர் மார்க் பண்ணுறோம். மார்க்கிங் முடித்ததுக்கப்புறம் நமக்கு அப்ராக்ஸாக இந்த சென்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு பிளாக் கலர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறத கரெக்டாக அந்த மார்க்கிங்லாம் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு சைடுக்கான ரோடு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கிராஸில் இன்னொரு ரோடு போடுறோம். அது ஜங்ஷனில் சிக்னல் கிராஸ் பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமே ரோடு இப்போ ஜங்ஷன் மாதிரி இப்போ பேஸ் பண்ணிட்டோம். இப்போ 2 பக்கம் ரோடு, நடுவில் சிக்னல் வரும். அதே மாதிரி ரோடுக்கு நடுவில் அந்த கிராசிங் இது கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ரோடு மாதிரியே தெரியும். இது பார்த்திங்கன்னா பில்டிங்கு. இந்த மாதிரி பில்டிங்ஸ் நம்ம பேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு காட்டன் பாக்ஸோ ஏதோ ஒரு இதை நம்ம மடித்து அதுக்கு மேலே கலர் பேப்பரை ஒட்டிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம இப்போது அட்ராக்டிவாக இருக்க மாதிரி, இப்போது நான் ஆரஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ப்ளூ கலர் விண்டோஸ். இப்போ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் லாங் வியூவில் பார்க்கும்போது நமக்கு இது மாதிரி தான் தெரியும், பால்கனி இருக்கிற மாதிரி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி பில்டிங்ஸ் செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்னர்லேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒன்று ஆஃபீஸு, ஸ்கூலு இதை மாதிரி. அதே மாதிரி நம்ம ஸ்டேஷ்னரி ஸ்டோரில் பார்த்திங்கன்னா இந்த மரம் மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ரோடோட சென்டரான பார்ட்டில் ஒரு சிக்னல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த சிக்னலில் நம்ம சேம் இந்த ரெட்டு, ஒய், எல்லோ, க்ரீன் இந்த ரெட் சிக்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு சின்ன காட்டன் பாக்ஸ் உள்ளே எல்இடி லைட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு 3 இதுக்கான கேபிள் எடுத்துகிட்டு தனியாக ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துட்டு அந்த சுவிட்சை நம்ம ஆன் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இது பார்த்திங்கன்னா அந்த ஒயரிங் எல்லாமே சீரியஸ் மாதிரி கொடுத்துட்டு பண்ணணும். பட் இது லாங் ப்ராசஸ்ஸு. ஒயரிங் தெரிஞ்சவங்களுக்கு அது ஈஸியாக பண்ணிவிடுவாங்க, பேசிக் ஒயரிங் தெரிஞ்சவங்களுக்கு. பட் நீங்கள் தெரியாதவங்க அதில் இது பண்ணிங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். நீங்கள் அமேசான்லேயே பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேடாக சிக்னலோடு இருக்குது, அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை இதுக்கான டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் அதுக்கான ஒயரிங் டீட்டெயில் நான் அப்டேட் பண்ணுறேன். இது நம்ம சுவிட்ச் கண்ட்ரோலில் நம்ம அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெட், எல்லோ, க்ரீன் சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.